ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேங்கட ஹோஸ்டர் தான் பார்க்க போகிறோம். when your cold husband hates you பார்ட் 9. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்தால் இந்த செக்ரட்டரி வந்து சார் நான் உங்களுக்காண்டி குக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவள் லஞ்சு கொடுப்பா. பட் தேங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 9. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதா? ஸ்டார்ட் ஆக போகுது சார். சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நீனா ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. இத்தனை நாளாக நீ அப்படி இல்லையே. இத்தனை நாளாக என்கிட்ட எரிஞ்சு விடுவ. இப்போ என்ன என்கிட்ட ஓவர் கேரிங்காக இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்க? இப்போ தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு கேவலமெல்லாம் பண்ணாத, சரியா? எனக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது. என்ன ஒழுங்காக இருக்கணும் தள்ளு அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரூமில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மீட்டிங்கை ரொம்ப நேரம் போயிருக்கும். ஸோ தேங்க அப்படியே டயர்டாக அவன் பாட்டுக்கு காரில் தான் ஏற போகிறான். அப்போது இந்த செக்ரட்டரி வந்து சார் என்னை வீட்டில் ட்ராப் ஒன்று இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் உனக்கு? என்ன ட்ரை பண்ணுறியா? எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி பொசசிவாக இருக்கா? இவன் நம்மளுக்கு கிடைக்கலன்னு ஒரு மாதிரி காண்டா இருக்கா? அதானே சொல்லு. ஐயோ, என்ன நம்ம யோசிக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறான். ஆனால் அதானே உண்மை. ஆனால் அவர் இதை எப்படி சொல்கிறது? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. இவன் அவாய்ட் பண்ணாலும் ஏன் வெக்கமே இல்லாமல் திரும்பி இவன் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு எனக்கு புரியலை. இதுக்கான ரீசன் லவ்வா என்னன்னு தெரியல. ஆனால் இவன் எனக்கு வேணும்னா இது எப்படி சொல்கிறது? சொன்னாலும் இவன் புரிச்சிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசாமல் தேங்கே உத்து பார்த்துட்ருக்க. தேங்க அவளை உத்து பார்த்துட்டு என்ன இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவர்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு யோசிச்சுட்ருக்கியா என்ன? அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் உண்மையாகவே உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போவுமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் தேங்க்ஸ் சார், ஃபஸ்ட்டு எனக்கு உங்களை பிடிக்கல. பட் இப்போ என்னன்னு தெரியல, எனக்கு ரீசன்ட் டேஸாக எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு தானும் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலையே. எனக்கு உண்மையாகவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்பாட்டுக்கு ஓப்பனாக சொல்லிட்டா. சொல்லிட்டு அங்கேருந்து அப்பாட்டுக்கு தலை தெறிக்க ஓடிட்டுருக்க. தேங்க அப்படியே அவளை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் டைப்பாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும். இந்த வாயன் மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது என்ன கேரக்டர் இதோ இப்போ பேசுகிற பற்றியா, இதுதான் கேரக்டர் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிறான் அவள் பேசுகிறத பார்த்து. சரின்னு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தால் வாயன் இவங்கிட்ட கேட்கவா வேணாம்மா, இல்லை ஏதாவது தப்பாக நினைப்பானா அப்படின்னு பயந்துட்டே வீட்டு வாசலில் நின்றுருக்க. தேங்க வர பார்த்ததும் வாங்க, நான் காஃபி போட்டு தரவா? வேண்டாம். சரி அப்போ சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? எடுத்து வை. ஓகே அப்படின்னு அவளும் எடுத்து வைக்கிறா. ஸோ தேங்கும் சாப்பிட்றான். ஆனால் வாயின் பார்க்குறான், வாயின் சாப்பிட்ல. அவள் அப்படியே தேங்கிட்ட கேட்கணும்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ அப்படின்னு. ஆனால் தேங்கண்டானா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறா. அவளுக்கு ஒன்றும் புரியலை. தயம் என்ன பண்ணுறீங்க? எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க? ஐயா தெளிவாக சொன்னாதான் வருவியா? இல்லை, திடீர்னு வந்தீங்க, சாப்பிட்டீங்க, வான்னு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அதான் எங்கே? ஏன்னா எங்கேயாவது வெளியே போகிறோமா? வெளியெல்லாம் எங்கேயும் போகல. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் ஒர்க்கு. வீட்டுக்குள்ளேயா? வீட்டுக்குள்ளே என்ன ஒர்க்கு? அது வேறு ஒர்க்கு அப்படின்னு அவளை அப்படியே தூக்குறான். அவளுக்கு அப்போ தான் புரியுது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது. அப்படியே தேங்க பார்த்துட்டு இல்லை தேங்க இன்றைக்கி வேணாம். இன்றைக்கி வேணுமா என்ன? இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. வாயை மூடு, நான் புருஷன், உனக்கு அது தெரியும்ல? அது தெரிஞ்சுட்டு தான் அப்படி பேசுகிறியா? எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, பேசாமல் வா அப்படின்னு அப்படியே வாயினை தூக்கி பெட்டில் தான் போடுறான். வாயினுமே தேங்க வேணாம் தேங்க, விட்டுருங்க தேங்க ப்ளீஸ் தேங்க, இன்றைக்கி ஒரு நாள் வேணாமே. எத்தனை நாள் நான் உங்க கூட இப்படி இருந்தேன்? இன்றைக்கி ஒரு நாள் சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்ருக்க? ஜஸ்ட் ஒன் டே. அதுவும் ஏதோ ஒரு போதையில் இருந்தேன். பட் செம்மையாக இருந்துச்சுடி உங்க கூட இருந்தது. அந்த ஃபீல் தான். இன்றைக்கி என்னை சரகு கூட அடிக்கவும் இல்லை. ஏன் கிளப்புக்கு கூட போகலாம் பார்த்துக்கோ. ஏன் நான் கிளப்புக்கு போகாமலாம் இருந்ததே கிடையாது.
ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உனக்காண்டி கிளப்புக்கு போகல. ஏன் உன் கூட இப்படி இருக்கணும் தான். ஆ இல்லை இல்லை, வேணாம் வேணாம் தயம், ப்ளீஸ் தயம், என்னால் முடியாது, வேணாம் அப்படின்னு அவள் அங்கேருந்து ஏஞ்சி ஓடலான்னு பார்த்தா தேங்க் பிடிச்சி வச்சுட்டு, நீ வேண்டானா நான் விட்டுறணுமா? நீ வேண்டான்னு சொன்னது நான் விட்டுருவேன் நீ எப்படி நினைக்கலாம்? அதெல்லாம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு அவளை அப்படியே தள்ளி விட்றான் பெட்டில். அவளும் அப்படி விழுகிறா. உடனே ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி போட்டுட்டு பெல்ட்டையும் கழட்டிட்டு வானிக்கிட்ட க்ளோஸாக வந்து வானை கிஸ் பண்ணுறான். வானுக்கு அந்த கிஸ்ஸே சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரியாக தான் அவனை பார்த்துட்ருக்க. அவனுமே என்ன பிடிக்கலையா? ம் என்ன என்ன இல்லை, எனக்கு மூச்சு வாங்குது. அதாண்டி மூச்சு வாங்குதுல, அதான் கேட்குறேன். என்ன கொடுத்தது பிடிக்கலையா? அது சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை தேங்காது அப்படின்னு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க. தேங்க்கா, இங்கே பார், என்கிட்ட ஓப்பனாக இரு சரியா? எதாக இருந்தாலும் சொல்லு. இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு என்னை இப்படி பார்த்துட்ருக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். அப்படி இன்னும் கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல. அவன் பாட்டுக்கு வாயை கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. வாயினுமே இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவள் கண்டினியூஸாக விடாமல் அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் வாயை திறந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலுமே தேங்க் கேட்குற மாதிரி நிலமையில இல்லை. ஸோ அவனுமே அவனோட ட்ரெஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக கழட்டி போட்டுட்ருக்கான். இது பார்த்ததுக்குன்னு அவனோட ப்ராவெல்லாம் பிடிச்சி டொப்பக்குன்னு இழுத்துறான். இழுத்த ஃபோர்ஸில் அந்த பின்னாடி இருந்த குக்கி அப்படியே தனியாக கழண்டு விழுந்துருச்சு. அதை தூக்கி அவன் பாட்டுக்கு ஜன்னல்கிட்டே வீசி எரிஞ்சிட்டு வாயனை அப்படியே ஃபுல்லாக பார்க்குறான். வாயனா ஐயோ அப்படின்னு அந்த பில்லோ பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்து கவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் அதெல்லாம் பிடுங்கி கீழே போட்டுட்டான். ஐயோ தேங்க, என்ன பண்ணுறீங்க? ஏண்டி இது கவர் பண்ணுறதுக்கா நான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அவுத்து போட்டிருக்கேன்? ஐயோ ஆனால் தேவம், இப்படிலாம் பண்ணாதீங்க தேவம். அப்போ தேங் வாயனோட வாயை பிடிச்சிட்டு, அப்படி தான் பண்ணுவேன், நீ எதை பண்ணக்கூடாத எது செய்யாத அப்படின்னு சொல்கிறியோ நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னு வாயனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஆனால் அங்கங்கே பாடியில் டச் பண்ணி அங்கங்கே ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீல்லாம் கொடுக்குறான். பட் வாயனுக்கு அந்த ஃபீல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் ஆனாலும் இவன் கூட இப்படி பண்ணுறது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் இருக்குது. தயங்குமே வாயனை நல்லாவே ரசிக்கிறான். வாயனுக்கு பிடிக்கலனாலுமே தேங்க் வந்து இந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ வாயனே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறான். அங்கங்கே லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் தேங்க என்னன்னா வாயன் படுத்து கிடக்குறா. அவன் முன்னாடியே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதுவும் ஃபுல் பாட்டிலே அடிச்சிட்டு அவளையே பார்த்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க. வாயனை கொஞ்சத்தில் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, ஐயோம்மா வலிக்குது, என்ன என்ன பண்ணுறீங்க? எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இவன் பண்ணுறான் தேவங்க அப்படின்னு அவள் வேலைக்கு போகிறான். மறுபடியும் அவளை பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவளே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியதில்லை, எதுக்கு இவன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், எதுக்கு என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு. சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறான். கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவளையே பார்த்துட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். வாயனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் பாட்டுக்கு அந்த பாட்டிலை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குடிக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க? இதோ ஐயோ வேணத்தில் கிஸ் பண்ணாதீங்க தேவம், இதோ வந்து கிஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு சைடிஸ் வேணாமா? அதுக்கு தான். புரியல. இந்த ட்ரிங்க்ஸை சும்மா குடித்தாலாம் கிக்காக இருக்காது, தலைக்கு ஒன்றும் ஏறாது. எனக்கு என்னன்னு தெரிலடி, காலையில் கண்ணு முடிச்சு பார்த்தேன், நீ என் முன்னாடி சும்மா ஒன்றுமே இல்லாமல் அப்படி படுத்து கிடந்த. அப்போ என் மைண்ட் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆச்சா. அப்போ பக்கத்தில் இந்த பாட்டில் இருந்துச்சா, எடுத்து குடிச்சேனா ஒன்றை பார்த்தனா சும்மா அப்படியே தலைக்கு வேறு லெவல் ஆயிடுச்சு. அதான் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இதையே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட உனக்கு கிஸ் பண்ண பார்த்தியா, இதுக்கும் மேலே இருக்குது. உண்மையை சொல்ல போனால் எனக்கு ட்ரிங்க்ஸே தேவையில்ல போல், நீ மட்டுமே போதும். எப்படி உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு இப்போல்லாம் ஏறுது, என்ன பண்ணி வச்ச? உங்கள் அப்பா அம்மா எதுவும் சூனிகினியே பண்ணுவாங்களா என்ன, எனக்கு இதை பண்ணி வச்சிட்டியா? ஆமாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ரீசன்னா
ஐயோ! இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே! எல்லாம் எங்கள் அண்ணியை சொல்லணும். அவள் மட்டும் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருக்கா. ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடு பட்டுட்ருக்கேன். இதை கேட்குறதுக்கு நியாயமே இல்லை. டயம் என்னடி என்ன கிஸ் வேணுமா? அதெல்லாம் வேணாம். வேண்டாம்மா. எவ்வளோ தைரியம் தான் வேண்டான்னு சொல்லுவேன். யாரை கிட்ட வேணான்னு சொன்னேன்? ஐயோ கோவப்படுறானே. இல்லை நான் அப்படி சொல்லலை. நீ எப்படி சொன்னா என்ன? இப்படி சொன்னா என்ன? கொடுக்க வரேன்ல என்ன வேண்டான்னு சொல்கிறது? யாரை கிட்ட சொல்லுவ அப்படி? நீ என் இஷ்டம். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? நீ என்னோட ஒரு பொருள். உன்னை என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் நீ அதுக்கான மறுப்பை என்கிட்ட தெரிவிக்கக்கூடாது. அப்படி தெரிவிச்சனா அதுக்கான விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவளை விடவே மாட்டிக்கிறான். அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கான். வாயனுக்கா ரெஸ்ட் ரூம்க்கு அது போகிறேன் தேவாங்க, விடுங்க தேவாங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் விட்டான். ஸோ வாயனுமே ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். வெளில வந்து கதவு கூட சரியாக திறந்துருக்க மாட்டான். அதுக்குள்ளே தேன் கையை பிடிச்சி இழுத்து அவளையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். எதுக்கு இவன் என்னையே குறுகுறுன்னு பார்க்குறான்? அப்படி என்ன தெரியுது? இவ்வளோ நேரம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் பார்த்தான். இப்போ தான் எல்லாம் மூடிட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன இப்படி பார்த்துட்ருக்கான்? நான் குக் பண்ணணும், பண்ணு, என்னை விடுங்க. அப்போ தான் நான் போய் பண்ண முடியும், உங்களுக்கு சோறு போட முடியும். எனக்கு சோறுலாம் போட வேண்டாம், ஆல்ரெடி நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். டைனிங் டேபிள் ரெடியாக இருக்குது, போகலாமா? போகலாம். தேவம் என்னாடி சும்மா சும்மா தேங்க கூப்பிட்டுருக்காத. நீ கூப்பிட்றதே ஒரு மாடுலேஷனில் கூப்பிட்ற. அடுத்து திருப்பி காலங்காத்தில் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். இப்போ சாம்பார் என்ன? இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை இன்னைக்கு? இல்லை லீவா? இல்லையே. அப்பயும் போகல? உனக்கு என்ன? அது என்னோடய ஆஃபீஸ், என் இஷ்டம். நான் நினச்சா போவேன், நினச்சா வீட்டில் படுத்துங்க. உனக்கு ரெடி வந்துச்சு? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கூல், ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது வா சாப்பிட்லாம். சரி. தயோங் என்னடி பிரச்சனை உனக்கு? நீ வா, நீ ரூமுக்கு வா, அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவ. உனக்கு கீழே கூட்டு போகக்கூடாது. இல்லை இல்லை நான் வரல, எனக்கு பயங்கரமாக வலிக்குது. நைட் பண்ணதே போதும்பா, நான் வரல. ப்ளீஸ் தயோங், நான் வரல தயோங், காலையில் வேணாம் தயோங், ப்ளீஸ் தயோங், சத்தியமாக பசிக்குது தயோங் அப்படின்னு வாயின் அப்படியே கண் கலங்கி சொல்கிறத பார்த்ததும் தயோங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, சரி எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. அது காலங்காத்தாலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களே, வெறும் வகுத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணால் வகுறு எரின்னு சொல்லுவாங்களே, வகுறது எரிதா என்ன? அப்போ தேங்காய் வாயினை முறைச்சி பார்த்துட்டு, ஆமாண்டி எரியுது, என்ன பண்ண? ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வந்து அணைக்க சொல்லு. ஓ நான் வேணா ஏதாவது லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கவா? எனக்கு ஒன்றை பார்த்துட்டு குடிச்சதில்ல ஒன்றும் எரியலை, எல்லாம் பறந்துட்டு தான் இருக்குது வா அப்படின்றான். பறந்துட்டுருக்கா? என்ன பறக்குது அப்படின்னு அவளும் பின்னாடியே வரா. ஸோ தேங்க் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கான். எனக்கா ஷாக்கு. இவன் சோத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கானா எனக்காண்டியா? சீரியஸ்லி அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி தேங்காய் பார்த்துட்ருக்க. தேங்கும் நான் ஷாக்கு, முட்டு தின்னு அப்படின்றான். அவளும் அப்படியே சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. சரி யாருன்னு பார்க்குறா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே கதவை திறந்து பார்த்தா வேறு யாரும் இல்லை, தேங்கோட செக்ரட்டரி தான் வந்து நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தது வாயின் எதுவுமே சொல்லாமல், ஹாய் மேம், நான் தேங்க்ஸ் சாரை பார்க்க வந்தேன். சார் இருக்காங்களா? இருக்காரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஐயோ இல்லை இல்லை, நீங்கள் உள்ளே வந்து சோஃபாலே வெயிட் பண்ணுங்கள், அங்கே வந்து உட்காந்துக்கோங்க. ஐயோ இல்லை மேம், நான் இங்கே நின்றுக்கிறேன் மேம். இல்லை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு வாயின் உள்ளே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, ஏதாவது குடிக்கிறீங்களா? டீ காஃபி ஜூஸ் ஏதாவது? ஐயோ மேம் எதுவும் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன். ஓ ஓகே. தேவ் தேவ் என்னடி என்ன? என் பேரை சொல்ல முன்னால் இருக்கவே முடியாதா? வாயை தச்சிரும் பார்த்துக்கோ. உங்கள் செக்ரட்டரி வந்திருக்காங்க. அவளா வந்திருக்காளா? எங்க? அங்கே லிவிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி சாப்பிட்லையா? நீ ஏன் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவன் பாட்டு கெஞ்சி போயிட்டான். வாயின் பார்க்குறா. என் நேரம் அப்படின்னு
வாயனும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே கிராஸ் பண்ணி பார்க்குறா. அதாவது அவங்க உட்காந்துருக்க இடத்துல அப்படியே அந்த பக்கம் போகிறா. போய் பார்த்தா 2 பேரும் ஒரே சோஃபாவில் உட்காந்து ஒரே ஃபைலை பார்த்து ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வாயன் கண்ணுக்கா வேறு மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு சரி உங்களுக்கு எதாவது வேணுமான்னு போய் கேட்கலாம் அப்படின்னு. தயம் அப்படின்றா. ஏய் உன்னால் சும்மா இருக்க முடியாதாடி? சும்மா சும்மா தேங்க்ன்ட்டு வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? காலையிலேருந்து இது என்கிட்ட 10வது வாட்டி தேங்க்ன்ட்டு வர. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஆ என்ன அப்படின்னு அவ ஒரு மாதிரி பயந்துட்டா. என் தேங்க் இப்படி கத்துனதும் ஏன் பக்கத்தில் இருக்க செக்ரட்டரி என்னடா இவன் பொண்டாட்டி இப்படி கத்துறான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் பை.